வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக ஒரு ப்ரோட்டீன் தோசை பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. டயட் இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நல்லது. ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதால இந்த மார்னிங் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டின்னருக்கு சாப்பிட்லாம், அதை விட நீங்கள் ஏர்லியாக சாப்பிட்லாம். தோசையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் குதிரைவாளி, சிகப்பரிசி, பாசிப்பருப்பு, மசூர் தால், கடலைப்பருப்பு, அப்புறம் முழு பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, வேர்க்கடலை, கருப்பு கொண்ட கடலை, இது எல்லாத்தையும் நல்லா 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இதை வந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயம், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அந்த தானியங்கள்லாம் சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து அதை தண்ணி கூட இருக்க வேணாம், அந்த தண்ணியை ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம். தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இப்படி நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதான், புளிக்க வைக்கின்ற அவசியமே இல்லை. உடனே சுட்டுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணால் பொடியாக கட் பண்ண வெங்காயம் தூவி நீங்கள் அப்படியே இதை பெரட்டுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெதுவாக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லாவே வரும் தோசை, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது கூட நான் தேங்காய் சட்னி, கலவை சட்னி நான் அன்றைக்கி செஞ்சேன். இது கூட வந்து கம்பு, அப்புறம் ராகி, கொள்ளு, இந்த மாதிரி மற்ற தானியங்கள் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். எனக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும், அதனால் அது கூட தான் நான் சாப்பிடுது. கார சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், அது நல்லாவே இருக்கும். இந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.